தேவனுடைய பிள்ளைகளை, அருமையான பாடல் பாருங்கள். சமர்ப்பித்தேன் இந்நாளை பாதத்தில். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஆண்டவர் கிருபையாய் நமக்கு ஒவ்வொரு நாளை கூட்டி கொடுக்கிறார். நாம் பிறக்கும் போதே நம்முடைய கடைசி நாள் எது என்று தேவன் முன்குறித்து வைத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளிலும் நம்ம எப்படி நடத்த வேண்டும் என்று தேவன் முன்குறித்து அழகாய் அதையெல்லாம் பிளான் பண்ணி வைத்திருக்கிறார். அவருடைய பிளான் தான் எப்பொழுதும் சக்சஸ் ஆகி முடியும். ஏசாயா 55:8-9 சொல்லுகிறது, உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல. பூமிக்கு வானம் எவ்வளவாய் உயர்ந்திருக்கிறதோ அவ்வளவாய் உங்களை குறித்து என் எண்ணங்கள் உயர்ந்தவைகள் என்று தேவன் சொல்லுகிறார். கர்த்தர் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டங்கள், தீர்மானங்கள், தரிசனங்கள் உயர்ந்தவைகள். பிரியமானவர்களே, எப்படி நம்முடைய பிள்ளைகளை குறித்து நாம் உயர்ந்த தரிசனம் வைத்திருக்கிறோம். பிள்ளை நம்மை விட நன்றாக வளர வேண்டும், நம்மை விட நன்றாக படிக்க வேண்டும், நம்மை விட நல்ல நிலையில் பிள்ளைகள் வர வேண்டும் என்று எப்படி நாம் விரும்புகிறோமோ அப்படித்தான் கர்த்தரும் தம்முடைய பிள்ளைகளை குறித்து உயர்ந்த எண்ணங்களை தேவன் வைத்திருக்கிறார். ஆனால் பல நேரங்களில் தேவ திட்டத்துக்கு விரோதமாக, தேவ சித்தத்துக்கு விரோதமாக, நம்முடைய விருப்பத்தின்படி, நம்முடைய சுய சித்தத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ளும் பொழுது தேவனுடைய வழிகளை விட்டு நாம் தவறி போகிறோம். தேவனுடைய திட்டத்தை விட்டு நாம் வெளியே போகிறோம். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, ஆனால் முடிவு மரண வழிகள், கடைசியில் அது வேதனையிலே போய் முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை உருவாக்கினவர் உங்களை குறித்து ஏற்கனவே உங்கள் லைஃபை குறித்து ஒரு ப்ளூ பிரிண்ட் வைத்திருக்கிறார். அந்த ப்ளூ பிரிண்ட் படிதான் தேவன் நம்மை நடத்த விரும்புகிறார். அப்படி நடத்த ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் ஒரு நாள் நம்முடைய ஓட்டம் ஜெயத்தோடு முடிந்து எங்கிருந்து இந்த பூமிக்கு வந்தோமோ அதே தேவ ராஜ்யத்திற்கு நாம் நுழைய முடியும். கர்த்தருடைய பிள்ளைகள், ஒவ்வொரு நாளும் இந்த நாள் முழுதும் ஆண்டவரே நீர் என்னை நடத்தும் என்று அதிகாலையிலே உங்களை சமர்ப்பித்து தேவ சமூகத்திலே சப்மிட் பண்ணி சரண்டர் பண்ணி ஒப்புக் கொடுங்கள். உங்கள் ஆவி, உங்கள் ஆத்துமா, சரீரத்தை ஜீவ பலியாய் ஒப்புக் கொடுங்கள். என் கண்களை நீர் ஆளுகை செய்யும் ஆண்டவரே, என் உதடுகளை நீர் ஆளுகை செய்யும். நீர் விரும்பாததை நான் பேசக்கூடாது, நீர் விரும்பாததை நான் பார்க்க கூடாது, நீர் விரும்பாததை என் காதுகள் கேட்கக்கூடாது, நீர் விரும்பாததை என் கைகள் செய்யக்கூடாது, நீர் விரும்பாத இடத்திற்கு என் கால்கள் நடந்து போகக்கூடாது என்று உங்கள் சரீரத்தை அர்ப்பணித்து ஜெபியுங்கள். அதே போல உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணியுங்கள். ஆண்டவரே, இந்த நாள் முழுதும் நீர் என்ன விரும்புகிறீரோ அது மட்டுமே என் வாழ்க்கையில் நடக்க வேண்டும். என்னுடைய விருப்பம் அல்ல, உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில் நடக்க வேண்டும், என் ஊழியத்தில் நடக்க வேண்டும், என் தொழிலில், என் வியாபாரத்தில், என் குடும்பத்தில், என் படிப்பில், என் வேலை காரியத்தில் நடக்க வேண்டும் என்று அர்ப்பணித்து ஜெபியுங்கள். ஹல்லேலூயா! அழகாய் தேவன் உங்களை நடத்துவதை காண்பீர்கள். ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையை கரத்திலே வைத்திருக்கிறவரே, எங்கள் எதிர்காலத்தை ஏற்கனவே திட்டமிட்டிருக்கிற தெய்வமே, உம்முடைய அன்பின் கரத்தில் எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் என்னெல்லாம் செய்ய வேண்டும், எங்கெல்லாம் போக வேண்டும், எதையெல்லாம் பேச வேண்டும் என்று நீர் தீர்மானிக்கிறோ அதை மட்டும் செய்வதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு நாளும் எங்கள் சுய சித்தம் வெளிப்படாதபடி கர்த்தர் அதை தடுத்து போடும்படி ஜெபிக்கிறோம். எப்பொழுதும் எங்களை உருவாக்கின தெய்வத்திற்கு மட்டுமே எங்கள் எதிர்காலத்தை குறித்து தெரியும் என்ற எண்ணத்தோடு உம்முடைய கரத்தில் எங்கள் அர்ப்பணித்து வாழ்ந்து உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றி ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள உம்முடைய அன்பு பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, யாரெல்லாம் இந்த காலை வேளையிலே உம்முடைய பாதத்திலே களிமண்ணை போல சமர்ப்பிக்கிறார்களோ அவரை அழகான பாத்திரங்களாய், ஆச்சரியமான பாத்திரங்களாய், விலையேற பெற்ற பாத்திரங்களாய், எஜமான் பயன்படுத்துகிற பாத்திரங்களாய் உருவாக்கி பயன்படுத்தும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். நீர் அப்படி செய்கிற அன்புக்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.